திவேல் முருகனுக்கு குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. वंदे गुरु परंपरा. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः स्थिरैर्गैर्वाक्मनस्तनूभिः यस्येमदेव हितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு கிருஷ்ண உபநிஷத்தினுடைய ரெண்டாவது மந்திரத்தை பார்க்கலாம். நேற்று மகாவிஷ்ணு சச்சிதானந்த லட்சணம் ராமச்சந்திரம். மகாவிஷ்ணு சச்சிதானந்த லட்சணம் சச்சிதானந்தத்தினுடைய ஸ்வரூபம் ராமச்சந்திரன். ராமச்சந்திரனை பார்த்து ரிஷிமுனிவர்கள் எல்லாம் இந்த அழகான ரம்யமான ரூபத்தை தொட்டு பார்க்கணும், கட்டி தழுவணும் அப்படின்னு கேட்க, நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய கிருஷ்ணாவதாரத்தில் ரொம்ப எளிமையாக இருப்பேன், அப்போ நீங்கள் என்னை நெருங்கலாம், உங்களோடு நான் இணைந்து வாழ்க்கை நடத்துவேன், அதனால் அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க, அப்போ நாங்கள்லாம் கோபியர்களாக இருக்கணும், அப்போ தான் உன்னை வந்து நெருங்க முடியும், தொட முடியும். சரி, அப்படி ஆகட்டும்னு இந்த ரிஷிகளை எல்லாரையும் கிருஷ்ணாவதாரத்தில் கோபியர்களாக படைக்கிறார். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துக்கு ஆதாரமான உபனிஷத் இது. இதில் சச்சிதானந்தத்தை பற்றி நாம் பேசும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகம் எழுப்பியிருக்கலாம். எனக்கு ஒரு நிறைவு வேணும், நீங்கள் சொல்லிக் கொடுத்தது சரியாக புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா எல்லாமே நுட்பமான விஷயமா இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு சத்துச்சித் ஆனந்தம் கிரியேட்டர், கிரியேச்சர்ஸ், கிரியேஷன்ஸ் மூன்றும் ஒன்று தான். சத்துச்சித்த ஆனந்தங்கிறது மூன்று வார்த்தையாக இருந்தாலும் கிரியேட்டர் படைப்பவர், உருவாக்குபவர், தயாரிப்பவர், உற்பத்தியாளர், ப்ரொடியூசர், எப்படி வேணாலும் சொல்லலாம். கிரியேஷன்ஸ் அவருடைய படைப்புக்கள், ஜகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள். கிரியேச்சர்ஸ் ஜீவராசிகள். கிரியேஷன்ஸ் ஜடப்பொருளும் குறிக்கும், சேத்தனத்தையும் குறிக்கும். கிரியேச்சர்ஸ் சேத்தனமுள்ள உயிரினங்களை குறிக்கும். மூணுமே ஒருத்தர் தான். ஒரு டிராப் வீரியத்தில் 12 லட்சம் அணுக்கள் இருக்கிற மாதிரி ஒரு பொருளில் இத்தனை அணுக்கள் ஒன்று தான். ஒரு அணு பேசுது, ஒரு அணு கேட்குது. ஒரு அணு பேசுது, ஒரு அணு கேட்குது. பேசுகிறதும் கேட்குறதும் ஒரே அணு தான். எப்படி உலகத்தில் 10 கோடி சிம் கார்டு இருந்தாலும் எல்லாம் ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, உண்டா இல்லையா? சிம் கார்டு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா சிம் கார்டுக்கும் வேறுபாடு இருக்கானா? வேறுபாடு எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தானே தயாரிப்பாங்க. சிம் கார்டு எல்லாம் ஒரே நம்பர் வரும். நம்பர் வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக தவிர அது வேறுபடுத்துறதுக்காக. இது வேறு அது வேறு அல்ல.
இந்த சிம் கார்டு எல்லா இடத்துலையும் பொருந்தும். அந்த ஒரு சிம் கார்டு எல்லா செல்லையும் பொருந்துமா பொருந்தாதா? நாமரூபம் வேறு. அந்த 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 நம்பருங்கிறது நாமரூபம், இந்த நம்பருங்கிறது நாமம். அப்போ இந்த மூன்றும் ஒன்று தான் அப்படிங்கிற அறிவு வரும்போது சத்து நான் இருக்கிறேன்கிறது ஒத்துக்கிறீங்க, சித்து நான் அறிவாக இருக்கிறேன் ஒத்துக்கிறீங்க, ஆனந்தம் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியல. இதான மூணாவது தான் பிரச்சனை. நான் முதல் ரெண்டும் புரிஞ்சிச்சுல, ஒத்துக்கிறீங்களா? முதல் ரெண்டுத்தையும் நான் இருக்கிறேன், எப்போதும் இருக்கிறேன், அழியாமல் இருக்கிறேன், எங்கும் இருக்கிறேன், எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறேன் ஒத்துக்கிறீங்க. அறிகிறேன், ஆமாம், நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் மூக்குக்கிட்ட வந்து ஒரு பச்சையை காமிச்சா உடனே என்ன வரும்? ஏதோ ஒன்று, ஏதோ நீங்கள் படிக்கட்டு ஏறும்போதே இன்றைக்கி சமையல் என்ன, எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, எப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறீங்களா இல்லையா? போகிறப்பையோ வரப்பையோ நீங்கள் சொல்லலையோ இல்லையா மனசுக்குள்ளே இது நடக்குது. நீங்களே இங்கே பாதி சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம், அங்கே டேஸ்ட்டே இருக்காது. அப்போ என்னது, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அது என்னது, அது அறியுது, மூக்கு அறியுது, காது அவங்க பேசிக்கிறது கேட்குது, மூணாவது வீட்டில் பேசுகிறது இங்கே கேட்குதுப்பா. அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது நம்ம காது. இங்கே குரு கத்துறாரு, கரடியாக கத்துறாரு, உள்ளே போக மாட்டேங்குது. அது மூணாவது வீட்டு சமாச்சாரம் உள்ளே போகுது. அப்போ அறிகிறேன், அது ரெண்டும் ஒத்துக்கிறீங்க. நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியல. இங்கே தான் ப்ராப்ளம். ஏன்னா தன்னை மறந்து அந்த அளவுக்கு மறந்து போயாச்சு. இப்போ தன்னை மறந்துருக்கோங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இப்போ குரு வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல உன்னை தட்டி எழுப்புனாங்க. இத்தனை கோடி ஜென்மா வீணடிச்சிட்ட, போதும் தூங்குனது போதும், எழுந்துரு அப்படின்னு நல்லா மொட்டை மண்டையில் நறுக்குன்னு என்ன பண்ணாங்க, கூட்டலான்னு பிளான் பண்ணாங்க. அது என்னன்னா இறைவன் நம்ம மேலே வச்ச கருணை. இந்த ஜீவனை ஒரு உயர்ந்த மேன்மையான வாழ்க்கையை இந்த ஜீவனுக்கு கொடுப்போம், மற்ற விஷயங்களில் இது ஈடுபாடு காட்ட மாட்டுது, மேன்மையான வாழ்க்கை கேட்குது, உயர்வான வாழ்க்கை கேட்குது, ஆனந்தமான வாழ்க்கை கேட்குது, அன்பான வாழ்க்கை கேட்குது, அமைதியான வாழ்க்கையை அது விரும்புது, அதுக்கு அதை கொடுப்போன்னு முடிவெடுத்து தான் அவரே குருவாகிறாங்க. முன்னாடி சொன்னேன், கொஞ்ச நாளுக்குள்ளே குரு உங்களை ஹிருதயத்தை பிடிப்பாங்க. அப்புறம் அந்த குருங்கிற அந்த உபாதி போயிடும், பிரம்மஸ்வரூபம் மட்டும்தான் நிற்கும். முதல்ல உள்ளே வரும்போது குருவாக இருப்பாங்க, குருவாக வருவாங்க, ஆனால் அங்கே வாழ்கிறதே இறைவனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் குருவை பார்ப்பது தெளிவு, அறிதல் தெளிவு அப்படிலாம் சொல்கிறாங்க. நாமத்தை சொல்கிறது அதான் அர்த்தம். அதான் திருமந்திரத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. இப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறத ஒத்துக்க முடியல, ஏன்னா தொடர்பு இல்லை, சத்தோட சித்துக்கு தொடர்பு இல்லை, சகவாசம் இல்லை, அவ்வளோ இருட்டு நடுவில் இருக்குது. வெறும் இருட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் போனால் தூரம், உள்ளே போனால் ஆழம், அது புரிஞ்சுக்குங்க. வெளியில் போனால் தூரம், பாதரசனுக்குல்ல, அது கொஞ்சம் நேரம் கையில் வச்சா ஓட்டை போட்டுன்னு சொல்கிறாங்க, கையை ஓட்டை போட்டுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் ஒன்றில் நின்னீங்கன்னா உங்களுடைய அந்த சித்தானது ஆழத்துக்கு பயணம் செய்தது. ஒரே இடத்துல தான் உட்காடுறீங்க, ஒரே விஷயத்தை தான் சிந்திக்கிறீங்க, ஒரு இடத்துல தான் தியானிக்கிறீங்க. ஆனால் பயணம்னு ஏதோ ஒன்று உள்ள ஆழம், நுட்பம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புனல் மாதிரி. முதல்ல பெரிய வட்டமாக இருக்கும், போக 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 அப்படியே சுருங்கி சைத்தன்ய நிலையில் வரும்போது ரொம்ப சூக்ஷ்மமாக, ரொம்ப நுட்பமான அது பாதையாக அது பயணிக்குது. அப்போ அதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு உள்ள ஒரு சூக்ஷ்மம் இருக்குது, அது ஆனந்த ஸ்வரூபம், அது நீ தான். அதுக்குள்ளே நீ போனீன்னா அந்த நிலையை நீ அறிய முடியும், அனுபவிக்க முடியும், அனுபூதி செய்ய முடியும். அனுபூதி செய்யும்போது நிரந்தரம், அனுபவமாக இருக்கிறது தாத்காலிகம். பட் ஒன்று உள்ளே நீ பயணித்ததானே தெரியும். இப்போ இத்தனை கோடி ஜென்மா எதுக்காக பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக செத்து போகிறோன்னே தெரியாமல் தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூப்பிட்டு பாருங்கள், யாரை வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க, நீ எதுக்காகப்பா ஓடின்னு இருக்க கூப்பிட்டு கேளுங்க, என்ன சொல்லுவான்னா அவனுக்கு தெரியாது. அவனுடைய நோக்கம் என்ன, இந்த வேலை செஞ்சால் பணம் வருங்கம்மா. பணம் எதுக்குப்பானா, பணம் வந்து பொருள்லாம் வாங்கலான்னு. பொருள் எதுக்குப்பானா, பொருள் வந்து சுகம் தரும்ண்ணா.
அந்த சுகம் டெம்பரவரிங்கிறது அவனுக்கு தெரியும். அவன் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கான் வீட்டில், ஏன் அதுலேயும் திருப்தி வரல? பீரோ ஃபுல்லாக 0. தீபாவளிலேருந்து என்ன பண்ணுறோம், இன்னும் 2 0 வாங்கி வச்சுக்கிறோம். வீட்டில் வெறும் பீரோவாக தான் டெவலப் பண்ணிட்டு இனிமேல் பீரோ வாங்கக்கூட முடிவு பண்ணிட்டேன். பழசெல்லாம் காலி பண்ணுங்கள். ஒரு 2 வருஷம் ட்ரெஸ் இருந்தால் போதும். 15 வருஷம் 20 இப்படிலாம் இருக்குது. பைத்தியம் இருக்காங்களா இல்லையா? தானும் யூஸ் பண்ணாது, மற்றவங்களுக்கும் கொடுக்காது. இப்போ நம்மளை மாதிரி உள்ளவங்க கெஸ்ட்டாக போகிற அன்றைக்கி சாவி எடுத்து கட்டாக கட்டி எடுத்துன்னு வந்து ரோட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வச்சுக்கோன்னு கொடுக்கணும். பீரோ ஃபுல்லாக 0, அவ்வளோ அடர்த்தியான இருட்டு. ஏன்னா விடாது, அது பைத்தியம்ல. பைத்தியம் அந்த விடாது, எதுவுமே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோம். ரோட்டில் கிடக்கிற குப்பை கூலம் அது எல்லாத்தையும் பீரோவில் கொண்டாந்து வச்சு லாக் பண்ணி வச்சுக்கோம். சாவி யார்ட்டையும் காட்டாது. சாவி அதையே எங்கேயோ வச்சுட்டு தேடும். இங்கே தானே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல வைக்கும். என்னன்னு கேட்டால் அது பணம்னு சொல்லும், காசுன்னு சொல்லும், எக்ஸட்ராலாம் சொல்லும். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இந்த 3வது விஷயமான ஆனந்தத்தை உனக்கு அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்கு தான், இங்கே வா, எங்கூட வா, சாமி தூக்கு, உழவார பணி பண்ணு, அயக்கால் போடு, தீவட்டி எடு, கூட்டு, பெருக்கு, பூஜைக்கு பணம் கொடு, கற்பூரம் வாங்கி கொடு, பூ வாங்கி கொடு, எண்ணெய் வாங்கி கொடு. இப்படியெல்லாம் செய்ய ஆரம்பித்து இந்த பக்தியை நீங்கள் இவ்வளோ நாள் பக்தி எப்படி கொண்டீங்கன்னா, இப்படி குட்டு போட்டுக்கிட்டு 4 தோப்புக்காரணம் போட்டுட்டு தலையை இந்த தரையில் ஒரு 3 முட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு, போதும், தரிசனம் பண்ணியாச்சு. எல்லாம் எத்தனை செகண்டில் நடக்கும் தெரியுமா? எல்லாம் எத்தனை செகண்டு தெரியுமா? 15லேருந்து 25லேருந்து 35லேருந்து 45 செகண்டுக்குள்ளே ஒரு சாமியை கும்பிட்டு முடிச்சிடுவார். போன வேலை இருக்குது, எவ்வளோ முக்கியமான வேலை இருக்கு. இங்கே போய் உட்காந்துட்டு கோயிலே பொழுதன்னைக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன அப்படின்னு 45 செகண்ட் 50 செகண்டுக்குள்ளே என்ன பண்ணிவிடுவார்? அந்த கோவிலுக்குள்ளே வரப்போ தான் 28 ஃபோன் வரும். சொல்லிவிடுவார் போல இருக்கு, நான் கோயிலில் இருப்பேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக பேசலாம் அப்படி சொல்லிவிடுவார் போல இருக்கு. அவர் இங்கே செகண்ட்ஸில் சாமி கும்பிட்றாருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி உள்ளதை நீ தொண்டு செய்ய, அதை செய், இதை செய்யணும் போட்டு இழுத்து பறித்து அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஷேர் கூட மாதத்தில் ஒரு வருமானத்தை எடுத்து வை, இதை பண்ணு அதை பண்ணுன்னு தொடர்ந்து குரு கண்காணிப்பில் அந்த ஆனந்த மயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கிட்டே வருவான். அது பூஜை. அடுத்த தியானம். ஒரு அளவுக்கு உபதேசங்களை பண்ணி தியானம் யாரும் சொல்லலாம் நீங்கள் உட்கார மாட்டீங்க. தியானத்தில் உங்களை உட்கார வைக்கிறது உலகமக அதிசயம், உலகமக அரிய காரியம். உங்களை தியானத்தில் உட்கார வைக்கிறது, ஏகாந்தமாக உட்கார வைக்கிறது உலகத்திலேயே சாதனையிலையும் சாதனை. ஏன் தெரியும், ஆனால் உட்கார மாட்டீங்க. ஏன்? கர்மா பிடிச்சிக்கிட்டு அங்கே இழுக்கும், இங்கே இழுக்கும், அங்கே இழுக்கும், இங்கே இழுக்கும். ஒரு இடத்துல உட்கார்றதை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்யும். இன்னும் போர் அடிக்குதுங்க, கடைக்கு போகலாங்க, போண்டா சாப்பிட்லாங்க, டைம் பாஸ் பண்ணணுமா? அது புறத்தில் நிற்கிது, பொழுதனிக்கும் 24 மணி நேரம் புறத்துலேயே நிற்குது. அப்போ தியானத்தில் ஒருத்தன் எப்படி உட்காரான், எப்படி உட்காந்தான் எல்லாம் உற்று நோக்குங்க. ஒருத்தன் தியானத்தில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், இறைவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படி உக்காந்தான் தியானத்தில்? எப்படி உக்காந்தான்? குரு அந்த தியானத்திற்குள்ளே இருக்கக்கூடிய உட்பொருளை, மெய்ப்பொருளை, சத்தியத்தை உங்களுக்கு உணர்த்துறாங்க. குரு இல்லாமல் நான் தானாக உட்காந்தேன், அப்படியே கண்ணை முன்னேன் எல்லா நிலைகளையும் அடைஞ்சிட்டேன்னு யாராலும் சொல்ல முடியாது. அது கோடியில் ஒருத்தவங்க இருக்கலாம். பை பர்த்து விட்டக்குறை தொட்டக்குறை என்ன பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணி போயிடுவாங்க. அப்போ தியானங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை, ஒரு 3% தான் இருக்குங்கிற நிலைக்கு போயிடுச்சு. அது பிரம்மஞானம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரம்மஞானம் தெரிஞ்சவர் உங்களுக்கு வந்து இதோடைய சூக்ஷ்மத்தை சொல்லியிருக்கணும். அதை நோக்கி நீங்கள் பயணிங்கன்னு அவங்களுக்கு மெய்ப்பொருளை உங்களுக்கு செயலுக்கு வர மாதிரி அறிதல் மட்டுமில்லை, தெரிதல் மட்டுமில்லை, புரிதல் மட்டுமில்லை,
உணர்ந்து இது செஞ்சால் நம்ம மேன்மை பெறுவோங்கிற ஒரு நுட்பமான அறிவு, உங்கள் புலன்களை இயக்கக்கூடிய அறிவு, உங்கள் மனதை இயக்கக்கூடிய அறிவு வந்தால் தான் தியானத்துக்கு உட்காருவீங்க. அதனால் உபதேசம் தொடர்ந்து நடக்கும். உடனே தியானத்துக்கு போக முடியாது. நல்ல தியானம் உங்களுக்கு கை கூடணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ண, அது வரைக்கும் ஏகாந்தமாக உட்காரு, அதுவே தியானம்தான். ஆடியோ கேளு, அதை பற்றி செஞ்சு, அதுவே ஒரு மெடிடேஷன் தான். அப்போ அந்த தியானத்தில் அமைதியையும் ஒரு விதமான அமைதியே உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுதான் உன்னுடைய சொரூபம். அமைதியாக இருக்கிறது தான் உன்னுடைய சொரூபம். ஆனால் நீ அப்படி இல்லை. ஏன்னா எங்கே போயிட்டுருக்க, இருக்க வேண்டிய இடத்த விட்டு இறங்கியாச்சு. விக்கிரகமாக இருந்த நீ கர்ப்பகிரக உள் பிரகாரமாக மாதிரி 2வது பிரகாரம் 3வது பிரகாரம் 10வது பிரகாரம் காம்பவுண்டில் வந்து நிற்கிற. இப்போ நீ கோயில் வாசலில் நிற்கிற. இப்போ விக்கிரகமாக இருந்த நீ காம்பவுண்டாக நிற்கிற. இப்போ காம்பவுண்டு படிக்கட்டாக நிற்கிற. புரியுதா? அப்போ சரியான வார்த்தை, குருவை தொட்ட வார்த்தை, குரு சிந்தித்த வார்த்தை, குரு செயல்படுத்திய வார்த்தை. இல்லைன்னா ஒருத்தன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏக்காந்து உட்கார முடியுமாங்க? கண்ணை மூடிட்டு உட்கார முடியுமா? உட்காரமா இல்லையா? எப்படி உட்கார முடியுது? அதுவே சாதனை தானே. ஆனால் மற்றவங்களுக்கு அது சாதனை. இந்த அறிவு இருந்தால், நேற்றே சொல்லிட்டேன், அறிவு இருந்தால் எல்லாமே எளிமை. அதுக்கு தான் சம்சாரிகளுக்கு ஞான யோகம் எளியது எளியது எளியதுன்னு கோடி முறை சொல்லியாச்சு. சம்சாரிகளுக்கு வேறு எந்த யோகமும் எல்லாம் இங்கே தான் வந்தாகணும். பாக்கி கடினமான வேகமெல்லாம் பாதி பேர் விட்ருவான் ட்ரெயினை. முக்திக்கான அந்த ட்ரெயினை பாதி பேர் என்ன பண்ணுவான், இடையில போண்டா வாங்க போகிறான், 5 நிமிஷம் வண்டி நின்றுச்சில்ல, போண்டா வாங்க போகிறேன் இறங்கியிருப்பான். அதோட அது புத்தி நிற்காது. அது காரணம் பார்க்கும், டீயை ஒன்று போடுன்னு சொல்லும், வடையை ஒன்று எடுக்கும், அதுக்குள்ளே வண்டி போயிடும். அது மாதிரி நிறைய பேர் இந்த ட்ரெயினை விட்டவும் இருக்கான். எந்த ட்ரெயினை? முக்திங்கிற குருவோட பயணிக்கக்கூடிய அந்த ட்ரெயினை விட்டவன் நிறைய பேர் இருக்கான். இன்னும் வந்ததே பெரிய விஷயம், ஏறினது பெரிய விஷயம், விட்டது துர்பாகியம். என்ன காரணம்? போண்டா. எது முக்கியம்? என்னப்பா அவனுக்கு தண்ணி பிடிக்க வரேன்னு தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு போனான், போண்டா பின்னாடி போயிட்டான். அவனே மறந்துட்டான். எப்போ பார்த்தா நான் நாக்கு துடிக்குது. என்ன பண்ணுறது? அப்போ தியானம் கேட்க 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 இது செய்யணும், இது அவசியம். பிராணாயாமம் செய்யணும். எப்படி பிராணாயாமம் இவ்வளோ நாள் பண்ணினீங்களா? குருவாரத்துக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணிங்களா? குருவாரத்துக்கு முன்னாடி ஏகாந்தமாக உட்காந்திங்களா? குருவாரத்துக்கு முன்னாடி ஓங்காரம் ஜபிக்கணும்னு தோணுச்சா? அப்போ மொத்த யார் பேச்சை யார் பேச்சையும் கேட்காத நீ குரு பேச்சை கேட்குற. அங்கே பராவாக்கு இருக்கிறதுனால கேட்குற. பராவாக்கு இருக்கிறதுனால, பரம்பருடைய வாக்கு இருக்கிறதுனால அது உன்னுடைய உயிரை தொடுது. இது நியாயம், இது சத்தியம், இது தர்மங்கிறது நல்லா புரியுது. இது செஞ்சால் நம்ம மேன்மை பெறுவோங்கிறத உணர்வு நேராக 5வது நிலைக்கு போகிறீங்க. அதனால் செயல்படுறீங்க. அங்கே ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அதுவும் டெம்பரவரி தான். பக்தியும் டெம்பரவரி தான், தியானமும் டெம்பரவரி தான். அடுத்த பரோபகார்த்தம் நம்மளை மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழும்போது, பரோபகார்த்தமும் செய்யும்போது மகிழ்ச்சி இருக்கும். அவங்க கண்ணில் நீங்கள் நன்றியை பார்ப்பீங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவங்க கண்ணில் நன்றி பார்க்குறது, அவங்க நம்மளை வணங்குறது ஒரு பேரானந்தம். ஆச்சா? அதுவும் டெம்பரரி தான். ஆனால் அந்த விசாரம் இருக்குல்ல, நீ ஆனந்த ஸ்வரூபம், இதுங்க தாங்க நுட்பம் இருக்கு. நீ ஆனந்த ஸ்வரூபங்கிறது எனக்கு தெரியும். டே ஒன்னே சொல்லிட்டீங்க ஜி, எனக்கு தெரியும் ஜி. அப்போ தெரிஞ்சா பத்தாது தம்பி, செயல்படுற அளவுக்கு தெரியணும். நல்லா ஆழ்ந்து அறியணும். ஒன்று ஒவ்வொரு புள்ளியில் இருக்கு. நல்லா அறிந்த பிற்பாடு நல்லா புரியணும், நல்லா தெரியணும், நல்லா உணரணும். ஆஹா, இதுதான் அமிர்தம். இந்த நிலையை விட்டு நம்ம நகரக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். வேல் பூஜை முக்கியம், வேத விசாரம் முக்கியம், கிரிவலம் முக்கியம், தான தர்மம் முக்கியம், வேதாந்தம் முக்கியம், தீர்த்த யாத்திரை முக்கியம். அப்போல்லாம் நல்ல நல்ல முடிவுகள்லாம் இது நாள் வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக செக்கு மாடு மாதிரி இருந்த நமக்கே புதிய கதவுகள் பலவிதமாக திறக்கும் போது ஆனந்த மயத்தை லைட்டாக அந்த ஷேடை அனுபவிக்கும் போது
இந்த 4 நிலையிலையும் நாம் இந்த சித்தானது சத்தை தொடர்பு கொள்கிறதுங்கிறது இது புரியும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக தமோகுணத்தில் 8 மணி நேரம் தூக்கம், ரஜோகுணத்தில் 8 மணி நேரம் வேலை கடந்து இப்போ சத்துவகுணத்தில் 1 மணி நேரம் ஏகாந்தமாக இருப்போன்னு எடுத்த முடிவு. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். 1 மணி நேரம் ஏகாந்தமாக நாம் இருக்கணும், உக்காந்தா எல்லாமே புரியும், எல்லாமே சரியாக தெரியும், எல்லாமே சரியாக நடக்கும். வேகமாக இந்த வேகம்தான் பெரிய மைனஸ்னு பல பேருக்கு தெரியாது. வேகம் எல்லா விதத்துலேயும் மைனஸ் தான். வேகம் என்னத்தை கொடுக்கும்னா பதட்டத்தை கொடுத்துரும். இடையில ஏதாவது பிரச்சனை வந்தால் பதட்டத்தை கொடுத்துரும். வேகம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல வேகம். இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறதெல்லாம் பாருங்கள், இந்த சிசிடிவியில் காமிக்கிறதெல்லாம் பாருங்கள். அப்படி ஸ்லோவாக போய் மெதுவாக போய் ஒரு 5லேருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் மோதுறான். அவன் வர்றதும் ஸ்பீடில் வந்து டேர்ன் பண்ணுறதும் திரும்புகிறதும் இந்த பக்கம் வண்டியை விடுறதும் கார் நீங்கள் பாருங்கள் எந்த ஸ்பீடில் வரான்னு தெரியுமா? கண்ணு முன்னு தெரியாத ஸ்பீடில் வரான். பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், லாரியாக இருக்கட்டும். என்ன காரணம்? மனம் அந்தளவுக்கு அலையுது, மனம் அந்தளவுக்கு வேகம் கொள்ளுது, மனம் அந்தளவுக்கு தெருவில் நிற்கிது. உள்ளே இல்லை, உள்ளே இருந்தால் அது உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஞானிகள். ஞானிகள் ரியாக்டே பண்ண மாட்டான். கொஞ்சம் அறிவு இருந்தாலும் ரியாக்ட் பண்ண மாட்டான். கொஞ்சம் யோசனை பண்ணி ஜட்ஜ் பண்ணி அந்த சூழலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செயல்படுவான். அங்கே அந்த வேகத்தில் இருக்குமா? அப்போது இந்த விசாரமானது 4வது நிலையில் இருக்கக்கூடிய விசாரமானது ஞானத்தை விசாரம் பண்ணும்போது மெய்ப்பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக நுட்பமாக அறிவுறுத்த ஆடியோ கேட்க உன்னுடைய அறிவு நிலை, தெளிவு நிலை, புரிதல் நிலை, உணரும் நிலையில் எத்தனை % நீ ஏறி இருக்கியோ அத்தனை % செயல்படும், அத்தனை % விளைவு கொடுக்கும். பிரம்மத்தை பற்றிய அறிவு எத்தனை % இருக்கோ அத்தனை % இந்த 5ன்னு சொல்லியிருக்கோம். பல முறை திரும்ப தெரியலாம் மனன கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நடக்குது. இப்போ அறிவு, ஆற்றல், அன்பு, அமைதி, ஆனந்தம் அத்தனை % நிரந்தரம். அதை விட்டு நீங்கள் இறங்க மாட்டீங்க. தான் ஞானத்தின் சிறப்பு. இறங்க மாட்டீங்க. இப்போ 2000 ஆடியோ கேட்டிங்கன்னா 33% நிரந்தரமான அன்பு, அமைதி, ஆனந்தம், அறிவு, ஆற்றல்னு சொன்னால் அது செய்ய வேண்டியதானே? இன்னும் அறியலை. நேற்று பேச 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னென்னா, வேதத்தினுடைய 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னென்னா தத்துவமசி, நீயும் அவரும் ஒன்றாக இருக்கிறாய்னு. நானும் அவரும் ஒன்றாக இருந்தால் என்னையா லாபம் அப்படின்னு கேட்டால் அங்கே தான் அமைதி, ஆனந்தம், அறிவு, ஆற்றல், அமைதி நிரந்தரமாக இருக்கிறது. எது மேலான வாழ்க்கை? நிறைய பொருளை சேர்த்து வச்சுருக்கிறது மேலான வாழ்க்கையா? சதா சகசிராரத்தில் புனிதமாக, பவித்திரமாக, ஆனந்தமாக, அமைதியாக காரியங்களை செயல்படுத்தியிருக்கிறது மேலான வாழ்க்கையா? நீ எவ்வளோ ஜகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பொருட்களை நீ வாங்கிட்டு வந்தாலும் அது என்னது? உன்னை கட்டும், பேடுன்னு சொல்லியிருக்கோம். பந்தம், அதிருப்தி, துக்கம் கலந்தது, துக்கம் மிஸ்ரிதம். நீ உள்ளேயே போல, ஆழத்துக்கே போல. அந்த ஆனந்தங்கிறது நுட்பமான ஒரு புள்ளியில் மிக 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 ஆழத்தில் இருக்கும் ஒரு புள்ளி. அதுதான் கர்ப்பகிரகம்னு உங்களுக்கு சொல்கிறது, புரியறதுக்காக சொல்கிறது. கர்ப்பகிரகத்தை சுத்தம் போது ஆனந்தமயம். போயிட்டு வருவேன். இந்த 8 மணி நேரத்தில் போயிட்டு வருவேன். அங்கேயே உட்கார்ற நிலை இருக்குல்ல, அதுதான் நிஷ்டை. ஒரு நாள் ஒரு புள்ளியில் இந்த சித்தானது சத்தோட 2 கலந்துடும், பிரிக்க முடியாது. அந்த நிலை தான் சிவசக்தி ஐக்கியம்னு பேர், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு பேர், அத்வைத்த நிலைன்னு பேர், பிராமி அப்படிங்கிற நிலைன்னு பேர். பிராமி. இது நம்மளால் முடியுமா? முடியாதா? சொல்லுங்கள், இது முடியுமா? முடியாதா? கல்லை தூக்கு, வெயிட்டை தூக்கு, தலைகளை நின்று, குட்டிக்காரனம் போடு, ஆசனம் 520 போடு, பாத யாத்திரை 250 கிலோமீட்டர் போயிட்டு வா, மலை ஏறு, 7 மலை ஏறு, 8வது மலை ஏறு, 9வது மலை ஏறு. எது ஈஸி?
இந்த ஞான யோகத்தை ஒருத்தர் கேட்டார், யாரோ கேட்டார், எப்படி அது அவ்வளோது எளிமையாக நீங்கள் அப்படின்னா, அங்கே அது இந்த வார்த்தை சும்மா இல்லை, வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்கே, ஓங்காரம்தான் சித்து, ஓங்காரம்தான் ஆத்மா, ஓங்காரம்தான் பிராணன், ஓங்காரம்தான் பரம்பொருள், ஏகாட்சரம் பிரம்மம். அதனால் இந்த ஓங்காரம் வார்த்தைகள் இருக்கிறதுனால அந்த ஓங்காரம் இந்த சித்த சத்தோட எங்கேருந்து வந்துச்சோ அங்கே அழைச்சிட்டு போயிடுது. அந்த நிலையில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு நீ சொல்லுவேன். அது வரைக்கும் நான் இப்போ நீ எப்படி இருக்க, நேர் ஆப்போசிட்டாக வாழ்ந்துட்டுருக்க. எப்போதும் துக்கமும் பயமும் பதட்டமும் குழப்பமும் பரிதவிப்பும் ஏக்கமும் தூக்கமும், ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதின்னு போயின்னு இருக்கு வாழ்க்கை. இப்போ நான் கேட்டேன், எல்லோரும் எங்கடா போகிறேன்னு கேட்டு பாருங்கள், எங்கடா போகிறேன்னு கேட்டீங்க, யாருக்கும் தெரியாது. ஒரு ஜென்மாவா எங்கிறானா இல்லை எல்லா ஜென்மாவிலும் எங்கடா போகிறான்னா கேட்டால் எவனுக்குமே தெரியாது. நான் ஆனந்தத்தை தேடி போகிறேன், அமைதியை தேடி போகிறேன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அதை தான் தேடின்னு இருக்கான். அப்போ அந்த அந்த அமைதி நிலையை தொடாத வரைக்கும், ஆனந்த அனுபூதி ஆகாத வரைக்கும் நீ செய்கிற எல்லா எஃபர்ட்டும் வேஸ்ட்டு தான். அந்த டார்கெட்டை நோக்கி ஒரே நாளில் அடைஞ்சணும்னு சொல்லலை, ஒரு வருஷத்தில் அடைஞ்சணும்னு சொல்லலை, ஆனால் அதை நோக்கிய பயணம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். இறையும் தேடணும், இறைவனையும் தேடணும். இறைவனை தேட தேட இறை தேடும் வேலை இல்லாமல் போயிடும், இறையே இல்லாமல் போயிடாது. இறை உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் ஃபோன்லேயே முடிக்கலாம். நடக்குதா இல்லையா? ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுற வரைக்கும் தாங்க. அதுக்கு ஒரு நுட்பமான அறிவு இருந்தால், நான் சொன்னேன்ல, உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும், உன்னுடைய சாமானியம் இந்த உடம்பில் 50 கிலோவை தூக்கலாம், பயிற்சியும் முயற்சியும் 500 கிலோ தூக்கலாம். ஆனால் நுட்பமான அறிவில், சத்துவகுணத்தில், அமைதியான நிலையில், ஒரு சூக்ஷ்மமான அறிவு, ஒரு ஃபார்முலாவில் உனக்காக 5 கோடி பேர் வேலை செய்வான். எது ஈஸி? எது ஈஸி? அது உயிர்நிலையில் இருந்து செய்கிறது, இறைநிலையில் இருந்து செய்கிறது. அங்கே தான் லெஜெண்டரி ஒர்க்கு பிறக்குது. அங்கே தான் நீ சதா ஆனந்த நிலையில் இருக்க. உன்னை பார்க்குறவன்லாம் பாராட்டுவான், பணம் வரும், ட்ரெஸ்ஸு வரும், வீடு பங்களா வரும், காரு வரும், எல்லாம் வரும் வரிசையில். அப்படி என்ன பண்ண போகிற? என்ன சரி சரி சரின்னு என்ன பண்ணுவேன்? மனம் எப்பயுமே சகசிராரத்தில் இருந்து அனுபூதியை தொடும். அதனால் இருக்கிற தொழிலை ஒரு பக்கம் நீ செய், ஒரு பக்கம் இறைவனும் தேடு. கர்மத்தை யோகமாக செய்யன்னு சொல்லியாச்சு. இப்போ இவ்வளோ பெரிய ஸ்ரீமத் பாகவதம் நான் அந்த புக்கை பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ மந்திரம் இருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட நிறைய மந்திரம் இருக்குது. பாகவத்தை நிறைய மந்திரம் உள்ள ஒரு புத்தகம். அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்காக தான் அத்தனை கதை, அத்தனை மந்திரங்கள், அத்தனை வரலாறு, அத்தனை ஊர், அத்தனை கேரக்டர். அப்போ மொத்தத்தையும் 1 கோடி சாஸ்திரத்தையும் யாரால் படிக்க முடியும்? எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அந்த ஒன்று சத்து, சித்து, ஆனந்தம். அது நீ தான். குருவை போய் பாரு, குருவை தேடு, கை கட்டு, வாய்ப்புத்து, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு, குரு சேவா பண்ணு. ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும். பாய்கிட்டு இருக்கா இல்லையா? தன்னுடைய அகங்காரத்தை விட்டவனுக்கு உடனே ஆகும். அகங்காரத்தை விட மாட்டான். ஏன்னா அகங்காரம்தான் இறைவனோடையும் தன்னை தடுக்கிறதே. அகங்காரம்தான் குருவோடு சேர விடாமல் தடுக்கிறதும் அகங்காரம்தான். என்றைக்கு அங்கே விடுறானோ அன்றைக்கே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எளிமையாக நடக்கும். இப்போ சச்சிதானந்தத்தில் ஆனந்த நிலையை நம்ம தொடுறதுக்கு இந்த விசாரங்கிறது நிரந்தரமான பயணத்தை பலனை தருகிறது. நிரந்தரமான பயணம். ஏன்? நெருப்பு சுட்டுடுச்சு, அனுபூதி ஏற்பட்டுடுச்சு. வாழ்நாள் ஃபுல்லாக நெருப்புனா சுடுங்கிற அறிவு தொடமாட்டோம். அது மாதிரி நீ ஆனந்த ஸ்வரூப்பங்கிற அனுபூதி ஏற்பட்டுச்சுன்னா சதா ஆனந்தமாகவே இருப்ப. நீ பேரறிவுங்கிற அனுபூதி ஏற்பட்டுச்சுன்னா சதா பேரறிவாகவே இருப்ப.
நீ யோகத்தில் உன்னுடைய ஸ்வரூபம் அமைதிங்கிற அனுபூதி ஏற்பட்டுச்சுன்னா சதா அமைதியாகவே இருப்ப. இப்போ அனுபவம் வரைக்கும் தான் நீங்கள் போகிறீங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் எப்போயோ, குரு இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீ கொடுக்குற விலை மதிப்பு இல்லாத நீ கொடுக்குற விலை அதுக்கு மதிப்பு கிடையாது. அவர் கொடுக்குற ஞானம் ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம், அதுக்கு என்ன விலை இருக்கா? என்ன விலைக்கா விற்கிற பொருளா? அது என்ன விலை கொடுத்து வாங்குகிற பொருளானா? பக்தி தான், ஸ்ரத்தை தான் அதுக்கு விலை பொருள். அதனால் அதை நுட்பமாக வச்சாங்க. முதல்ல பக்தியை கொடுத்து இறைவன் பக்கம் இழுத்து, அப்புறம் யோகத்தை சொல்லி கொடுத்து யோகத்தில் உட்கார வச்சு, ஏகாந்தத்தில் உட்கார வச்சு, சத்துவகுணத்துக்கு வரவழைச்சி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றிய விவரங்களை சொல்லி, இறைவனுடைய விவரங்களை சொல்லி, ரெண்டு பேருக்கும் உள்ள லட்சணங்களை பொருத்தங்களை சொல்லி, சத்துனா இருக்கணும், சித்துனா அறியணும், ஆனந்தம்னா ஆனந்தமாக சுகமாக வாழணுங்கிற அந்த உணர்வு யார் சொல்லி கொடுத்தா? நான் வாழணும்னு யார் சொல்லி கொடுத்தா? நான் அடையணும்னு யார் சொல்லி கொடுத்தா? உன்னுடைய ஸ்வரூபம். யாரும் சொல்லித்தர வேண்டாம். அதே மாதிரி நீ ஆனந்தங்கிறது உன்னுடைய ஸ்வரூபம். அதோடு நீ டச் வைக்க மாட்டுற. நீ சித்தாவே இருக்கிற. சத்துங்கிறது ஆனந்தம், நீ அறிவு. அங்கே உள்ளே போனேன், அதை அனுபவம் பண்ண போகிறேன், அனுபூதி பண்ண போகிறேன். உள்ளே போக மாட்டேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், பூஜைக்கு வரமாட்டேன், தியானம் பண்ண மாட்டேன், காதை துறக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தால் இந்த புடி வேலையை செய்யணும், வேலை கருமத்தை கொடுத்துடுது. செக்குமாடா இரு, செஞ்ச வேலையை செய்ய. அந்த தத்துவப்படி இன்னைக்கு மந்திரத்தில் ருத்ராதீனம் எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லா முனிவர்கள் சொல்கிறாங்க, ரிஷிகள் சொல்கிறாங்க, எங்களை கோபியர்களாக படைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பிறவியை நாங்கள் ஏற்கிறோன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறேன்னா ருத்ராதி நாம் ருத்ரன் போன்ற தேவர்களும் இதெல்லாம் வச்சக சொல்கிறார்கள். ஸ்ருத்வா பிரவாச்ச பகவான் ஸ்வயம். அதை கேட்டுட்டு பகவான் பிரம்மம் சொல்லுது, அங்க சங்கம் கரிஷ்யாமி பவத் வாக்கியம் கரோமியகம். அங்க சங்கம் நான் பவத் வாக்கியம் கரோமி, என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கனோ அது மாதிரி உங்களோட அங்க சங்கம், அங்கத்தோடு சங்கமமாகும், கட்டித்தழுவுவேன். நீங்கள் என்னோடு இரண்டு ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. கட்டித்தழுவுனா என்னது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அப்படி இந்த 4 நிலைகளில் 3 படிக்கட்டாக இருந்து 4வது படிக்கட்டாகவும் இருக்குது, சாதனமாகவும் இருக்குது, சாத்தியமாகவும் இருக்கிறது ஞானம். அங்கே தான் நீங்கள் கிரியேட்டர், கிரியேச்சர்ஸ், கிரியேஷன்ஸ் எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற அறிவு புலப்படும். மோதித்தாஸ்தே சுராகா, தேவர்கள்லாம் இதை கேட்டு சந்தோஷம். சுராகா தேவர்கள் எல்லாம் என்னது? மோதித்தாஸ்தே, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் நாமெல்லாம் இறைவனோட சேரலாம் அப்படின்னு சந்தோஷப்படும். சர்வே கிருத்திய கிருத்தியாதுனா வயம். நாங்கள் எல்லாம் கிருத்தியம் பண்ணியிருக்கோம், வந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், உங்கள்கிட்ட வரம் வாங்கிட்டோம். நிச்சயமாக எனக்கு நீங்கள் எங்களை ஏமாற்ற மாட்டீங்க. அடுத்த ஜென்மாவில் உங்களோட சேரத்துக்குரிய ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்தான் அது. கட்டித்தருவுனா உடம்பு இல்லை, அவங்க யாரும் உடம்பு இல்லை, மனம் அல்ல, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, ஜீவாத்மா பரமாத்மா. இப்படி சொல்கிறதுக்காக புரியறதுக்காக தான் இப்படிலாம் முதல்ல சொல்லிகிட்டே வரோம். அப்புறம் நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்கிறோம். இதான் சொல்லணே, ஒன்று பேசுது ஒன்று கேட்குது. ஒரே அணு 1,00,000 அணுக்களாக மாறி ஒன்று பேசுது, பாக்கியெல்லாம் கேட்குது. ஆச்சரியமாக இருக்கல? இந்த இன்னொன்று இயக்குது, நீ எல்லாத்தையும் பேசு அப்படின்னு சொல்லுது. ஒன்று தான் எல்லாமே செய்யுது. ஒன்று இயக்குது, ஒன்று இயங்குது, ஒன்று பேசுது, ஒன்று சிரவணம் பண்ணுது. ஆச்சரியமாக இருக்க. ஒன்று தான், ஒரே அந்த
ஒரு டிராப் வீரியத்தில் இருக்கக்கூடிய 12 லட்சம் அணுக்கள் மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். யோ நந்தக பரமானந்தோ, பரமானந்தங்கிற அந்த தத்துவம் தான் நந்தனாக பிறக்கிறார். யசோதா முக்தி, யசோதாங்கிற தத்துவம் தான், முக்திங்கிற தத்துவம் தான் யசோதாங்கிற கேரக்டராக உருவாகுது. மாயாசா திரிவிதா புரோக்த சத்வ ரஜஸ் தாமச, மனிதர்களுடையக்குள்ளே இருக்கக்கூடிய சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் தான் மாயையாக செயல்படுது, தோன்றாமல் ஒரு மனிதனை ஆட்டி படைக்குது, இயக்குது. புரோக்தாச்ச சாத்விகி ருத்ரே, பாருங்கள் ருத்ரனுக்கு சத்வகுணம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது பாருங்கள். ருத்ரனுக்கு சத்வகுணம், பிரம்மணி ராஜசி, பிரம்மாவுக்கு ராஜசகுணம், தாமசி தைத்திய பக்ஷேஷு, தைத்தியனா அசுரர்கள், அதாவது டெவில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அசுரர்கள். அசுரர்கள் எல்லாம் என்னது தாமச குணம். மது மாது சூதிலே மயங்கி கிடப்பாங்க, கடினமாக உழைப்பாங்க, பயங்கரமாக தபஸ் பண்ணுவாங்க. வரம் என்ன கேட்பேன்னா, நான் 1000 வருஷம் வாழணும், எல்லாரையும் அடக்கி வாழணும், ரொம்ப ஊர்வசி டான்ஸ் ஆடணும், மது மாதுலாம் எனக்கு நிறையா வேணும், அது தீரவே கூடாதும்மா, ஒயின் வந்து ஒரு ஊற்று மாதிரி வரணும்பான், இப்படிலாம் கேட்பான். இந்த லட்சணம் இங்கே நம்ம கூட நிறைய பேர் அது மாதிரி லட்சணங்கள் நீங்களே பார்க்கலாம். எளிமையாக சொல்லணும்னா பிரம்மஞானம் இல்லாதவன், இறைவனை பற்றிய ஞானம் இல்லாதவன் அசுரர்கள்னு ரொம்ப எளிமையாக சொல்லியாச்சு. அப்படி தான் நடந்துட்டுருக்கு, அப்படி தான் நடந்துட்டுருக்கு. அடிப்படை விஷயமே தெரியலை, ஒன்றுமே தெரியலைங்க. ஒன்றுமே தெரியாமல் 95% வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. 95% மக்கள் ஒன்றுமே தெரியாமல் எய்த்த வீட்டுக்காரனையும் பக்கத்து வீட்டுக்காரனையும் சொந்தக்காரனையும் பார்த்து டிவியை பார்த்து வாழ்ந்துட்டுருக்கான். ஏன்னா நேரம் இல்லை, காரணம் குரு இல்லை. குரு இருந்தால் உட்காருவான், விடுவார? யார் சொல்கிறது? சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கே சொல்லித்தர தெரியலையே. வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், நோய் தீரணும், பணம் வேணும் கேட்குறவங்களுக்கு, ஆனந்தம் வேணும், அமைதி வேணும்னு கேட்கக்கூடிய பேரண்ட்டு, சொல்லித்தரக்கூடிய பேரண்ட்டு எங்கே இருக்காங்க? எந்த பேரண்ட்டாவது உனக்கு அமைதியும் ஆனந்தம்ப்பா முக்கியம், முதலிடத்தில் அதை வச்சுக்கோ, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி வாழ்க்கையை நடத்து, பாக்கியெல்லாம் சரியாக நடக்கும்னா அது சத்தியம். அமைதியும் ஆனந்தமும் கெடாமல் நீ வாழ்க்கையை நடத்துன்னு சொன்னால் அங்கே நேர்மையாக இருக்கும் வாழ்க்கை. நீ பணத்தை நல்லா தேடணும்னு நினச்சி நீ வாழ்க்கையை நடத்தினீன்னா அமைதி ஆனந்தம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏன்னா செஞ்சு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பார்த்தவங்க தானே. அப்படியா கோயிலுக்கு போகிறாங்க? எல்லாம் அச்சீவ் பண்ணவங்க எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க? திருப்தி இருந்தால் கோயிலுக்கு போக மாட்டாங்களே. அமைதி ஆனந்தமாக இருந்தாங்கன்னா எதுக்கு கோயிலுக்கு போகிறாங்க? இது புரியுதா? அப்படி எந்த பேரண்ட் சொல்லித்தராங்க? நான் எந்த பேரண்ட்டுக்கும் அந்த அறிவு கிடையவே கிடையாது. பணத்தை தேடு, பணத்தை தேடு. 500 ரூபா கட்டுக்கட்டாக எடுத்து வச்சுக்கோ, ஒரு 100 பவுன் சேர்த்து வச்சுக்கோ, 500 பவுன் 1000 கிலோ கணக்கு. நான்லாம் தப்பாக சொல்கிறேன். கிலோ கணக்கில் இத்தனை கிலோ சேர்த்து வச்சுக்க, அத்தனை கிலோ சேர்த்து வச்சுக்க. செங்கல் சிமெண்ட்டெல்லாம் போட்டு நல்லா பில்டிங்லாம் நிறைய கட்டி வச்சுக்க. இதுதான் உபதேசம் நடக்குது. தேவை, அத்தியாவசியம் தேவை, சௌகரியம் தேவை, ஆடம்பரமும் தேவை தான், வச்சுக்கோ. நீ கேட்குற அல்பம் கேட்குற, அனாவசியமெல்லாம் கேட்குறிய, அனாவசியமாக நிறைய பேர் கேட்குறேன். அதனால் அவர் என்னாச்சுன்னா, அங்க சங்கம் கரிஷ்யாமே பகவத் வாக்கியம் கரோமிய, சொன்ன வாக்கியத்தை நிறுத்துவேன். இதெல்லாம் கேட்டோன்னே சுராகா சர்வே கிருத்த தன்யம், நாங்கள் கிருத்தகிருத்தியம் பண்ணிட்டோம், வந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, நந்தன் வந்து பிறகு பரமானந்தன் தான் நந்தனாக பிறக்கிறாரு. முக்தி தான் யசோதாவாக பிறக்குது. மாயா தான் திருவித குணத்தில் மனிதனை இயக்குது. அதில் சாத்விக ருத்ரன், ராஜசி பிரம்மா, தாமசி தைத்தியம், மாயா திரேதா. இப்போ நம்ம அசுரர்களாக வாழ்கிறோன்னே நமக்கு தெரியாது, நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அந்த 5 இருக்குல்ல, ஆடு மாடு, ஆகாரம் விகாரம் மைத்துனம் பயம் மரணம், அது தானாக நடக்குது. பசிக்குது, அது ஒரு பசி, அப்படியே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இந்த பிரம்மஞானம் தெரிஞ்சவன்
மற்றவர்களை அப்படி தான் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா ஜீவ ஜந்துக்களாக பார்க்குறாங்களா இல்லையா? யதார்த்தமாக சொல்லுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சண்டை போட்டுன்னு இருக்கணுமா? கூட விரைந்த பிரம்ம ஞானத்தை அறியணுங்கிற அறிவு வரணும். அவங்க கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி எப்படி இந்த பிரம்ம ரகசியத்தை வாங்கினாங்களோ அது மாதிரி நாமளும் அதை வாங்கணும். நாம் அமிர்தத்தை பருகணும், மற்றவங்களுக்கு பருக வைக்கிறதுக்கு வழியை காமிக்கணும். இப்போ மாயா திரேதான்னு சொன்னாங்களா, 3 விதமாக இருக்குதுன்னு சொன்னாரா? அந்த மாயாவுடைய ஒரு குழந்தை தான் வைஷ்ணவிங்கிற ஒரு தத்துவம். அந்த தத்துவம் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தத்துவம். ஜபியேனுச்ச சுதா புராகா, அந்த மாயாவுடைய சுதா பொண்ணு, யாராலும் வெல்ல முடியாது, எந்த மந்திரத்துக்கும் வசப்பட மாட்டா. அப்படி ஒரு தத்துவம் வைஷ்ணவின்னு இருக்குது. மாயாவுடைய வேலைகளை அதுவும் செய்து தேவகி பிரம்மபுத்திரா, தேவகிங்கிற பிரம்மஞானம். சாயா வேதே உபகீயத்தே, வேதம் அந்த கேரக்டரை ரொம்பவும் துதிப்பாடுது, தேவகி கேரக்டரை. ஏன்னா பிரம்மஞானம். நிகமம் வசுதேவோ, நிகமங்கிறது என்னென்னா வேதாந்தத்தினுடைய பாஷ்யம், நீதி சாஸ்திரம். முக்கியமாக சொன்னால் நீதி சாஸ்திரம் எல்லாம் நிகமம்னு சொல்லுவாங்க. ஆகமம் சொல்கிறது என்னென்னா இந்த பூஜை, கோயில் கட்டும் முறை, பூஜை செய்யும் முறை, யாகம் செய்யும் முறை, அதெல்லாம் என்னது ஆகமம். நிகமம் வசுதேவர் நிகமமாக இருக்கார். பலராமன் கிருஷ்ணராமயோகோ, இந்த பலராமங்கிறது இந்த இடத்துல பலராமனை குறிக்குது. அவர் வேத அர்த்தம், வேதத்துக்கு அவனுடைய அர்த்தமாக இருக்கிறாரு. ஸ்துவத்தே சததம் யஸ்து சோ அவதீர்ண மஹீதலே. இப்படி யஸ்து யாரை, ஸ்துவத்தே சததம், இந்த வேதமானது யாரை தொடர்ந்து துதிக்கிறதோ ஸோ அவர் அவதீர்ண மஹீதலே, இந்த மகிங்களுடைய பூமியில் அவதரிக்கிறார். பிரம்மம் கிருஷ்ணனாக அவதரிக்கிறது. வனே விருந்தாவனே கிரீடன கோபகோபியா சுரேகே, வனத்தில் விருந்தாவனத்தில் கோபகோபியர்களோட தேவர்களோட இந்த குழந்தையானது விளையாடி கொண்டிருக்கிறது. சக கோபியே காவ ரிச்சயஸ்த, இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, உபதேசங்கள் இருக்கு இல்லையா, மகா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, உபநிஷத்து இருக்கு இல்லையா, இதுக தான் பசுக்களாகவும் கோபியர்களாகவும் இருக்கிறது. ரிஷிகள் தான் அது. ரிஷிகள், கோபியர்கள், இந்த மந்திரங்கள் எல்லாம் ஒன்று தான். ரிச்சஸ்தஸ்ய யஷ்டிகா கமலாசனக. யஷ்டிகா அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் கையில் ஒரு குச்சி வச்சுருக்கார் இல்லையா, மாடு மேய்க்கிறதுக்கு நம்ம நினைப்போம். அந்த குச்சி பிரம்மா, அவரை வச்சு தான் இந்த உலகத்தை படைக்கிறார். அதனால் ஆக்கம் அது. அப்புறம் வம்சஸ்து பகவான் ருத்ரக, வம்சம்னா அந்த புல்லாங்குழல், வம்சின்னு சொல்லுவாங்க, வம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. பாங்சுரி அப்படி சொல்லுவாங்க. மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த புல்லாங்குழல், அது யாருன்னா ருத்ரன். ஸ்ருங்கம் இந்திர, ஸ்ருங்கங்கிறது ஒரு இசைவாத்தியம் அல்லது மலை, ரெண்டுமே இந்திரன். சா கோசுரக, தேவர்கள் தான் பசுக்கள், ஏற்கனவே சொல்லியாச்சு. சரி, இப்போ குரு சச்சிதானந்தமாக இருக்கிறாரா, சத்து மட்டும் இருக்கிறாரா, சித்து மட்டும் இருக்கிறாரா, ஆனந்தமாகவும் இருக்கிறாரா? எப்படி இருக்கார்? சச்சிதானந்தமாக தான் இருக்கிறார். 33% தான் இருப்பாங்க. வெளிப்படுத்தாட்டினாலும் உள்முகமாக பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் நிலை? ஆனந்த நிலை. எதுக்கும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. டிஸ்டர்ப் ஆனால் என்ன ஆகும்? எந்த காரியம் நடத்த முடியாது. டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்களா, டிஸ்டர்ப் ஆகாத நிலையில் இருக்காங்களா? டிஸ்டர்ப் ஆகாத நிலையில் இருக்காங்க. இல்லைன்னா இந்த உலகத்துலேருந்து கோடி தடைகள், இடர்பாடுகள்,
குத்தல் குடைச்சல் வரும். இப்போ என்ன பண்ணணுது? என்ன பண்ணணும்? ஓட வேண்டியதான். எங்கேயாவது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது இந்த உலகத்தில். அப்போ என்ன பண்ணணும்? நிற்கணும். நாய் விரட்டினா என்ன பண்ணணும்? 2 நாள் பிளான் பண்ணணும். 3ஆம் நாள் ஒரு குச்சி ரெடி பண்ணி கயிறு போட்டு கட்டி எந்த இடத்துல நாய் கூட்டமாக நிற்குதோ அங்கே போய் வண்டியை நிறுத்தணும். ஒரு சிலம்பாட்டம் ஆடணும். அப்புறமா நாய் அந்த தெருவிலே இருக்கிறது இல்லை, தெரியுமில்ல? எப்போ நம்ம ஏரியா மாற்றிக்கலாம். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடந்துகிட்ருக்குங்க. ஏங்க ஒரு 3 அறிவு 2 அறிவு உள்ள நாய் உங்களை விரட்டுது, நீ ஓடுறிய, உனக்கு அறிவு இல்லை? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? மனிதநேயம் பேசுகிறவன் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாயை வந்து அடிக்கிறாரு அப்படின்னு. நாய்க்கு அடிக்கலாமா? நாய்க்கு அடித்து செத்து போகிறானா இல்லையா? அது பேர் என்ன? அது இந்த நோய் பேர் என்ன? ராபிஸ். எத்தனை ஊசி தெரியுமா? இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் மனிதநேயம் பேசுகிறவனை கடிக்க விடணும். அவனையும் அவன் குடும்பத்தாரையும் கடிக்க விட்டா அதாவது எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். மாற்றி சொல்லணா? அது மாதிரி துக்கம் துயரம் பிரச்சனை குழப்பம்லாம் விட்டுட்டு ஓடக்கூடாது, டேக்கிள் பண்ணணும். அதுக்கு தான் அறிவு வேணும், அதுதான் ஞானம். புரியுதா? எங்கே ஓடுவ? ஓடாத, நில்லு, திரும்பு, ஃபேஸ் பண்ணு. அதான் ஃபேஸ் பண்ணுங்க. முதுகை காட்டாத. ஃபேஸ் பண்ணுன்னா ஃபேஸை காட்டுன்னு அர்த்தம். புரியுதா? முதுகை காட்டுன்னா தலைவரே என்ன சொல்லுவாங்களே, முதுகில் இவ்வளோ புண்ணு இருக்கேன்னா ஓட அடிச்சிருக்கானு அப்படின்னா, ஏய் அடி சொல்லாத, அடி வாங்கின காமிக்காத, முகத்தை மாற்றாத வடிவேலு. ஏய் நான் வந்து எவ்வளோ அடி வாங்கினாலும் நான் எப்படி இருக்கேன், காமிச்சிக்காத, தெரியக்கூடாது அப்படிமா. அது மாதிரி முகத்தை காட்டக்கூடாது தம்பி. அறிவு இருந்தால் நிற்கணும், திரும்பணும், பார்க்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். இப்போ அந்த நாயில் என்ன தெரியுமா பண்ணுது? இப்போ அதுட்டு சத்தம் வச்சுங்க, வண்டி வராது, அது பயங்கர சவுண்டு கொடுக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கியர் தான், ஒரு 3 கிலோமீட்டர் டு 5 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அப்படி பார்க்குது, எட்டி பார்க்குது. ஓ நமக்கு இல்லை இது அப்படின்னு படுத்துக்குது திரும்ப. தெரியுமா? 2 நாள் நம்மளை தூக்கம் இல்லாமல் பண்ணுச்சு. சரியாது நாயாச்சே, அதுக்கிட்ட போய் நம்ம என்ன? ஒருத்தர் சொன்னார் பிஸ்கட் வாங்கி போகணும். எத்தனை பிஸ்கட் வாங்கி போடுறது? ஐடியா கொடுக்குறாரு எனக்கு ஒருத்தர். எத்தனை பிஸ்கட் வாங்கி போடுறது? தெருவெல்லாம் நாயாக இருக்குங்க. இந்த ரோடு அந்த ரோடு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40 நாய் இருக்குது. கோயிலை சுற்றி கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 450-500 நாய் இருக்கும் போது. நாயை சொன்னேன், 4 காலில் இருக்கும்ல, வால் இருக்கும்ல, அதை சொன்னேன். அப்புறம் இப்போ செவுத்து ஓரமாக ஓடுது நம்மளை பார்த்துட்டு. செவுறு அந்த எட்ஜி அதுதான், அதுக்கு மேலே கிடையாது. அது ஓரமாக போகுது அப்படி. ஏன்? என்ன காரணம்? ஃபேஸ் பண்ணணும். என்ன உன் பிரச்சனைன்னு கேட்கணும். ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணுங்க வாழ்நாள் ஃபுல்லாக. நிற்க முடியாது. என்னதான் நடக்க போகுது? நாளைக்கு போகிற உயிர் இன்றைக்கி போட்டுமா? என்னப்பா நீ இருந்து என்ன பிரயோஜனம்? தண்ட கர்மாந்திரம். சாப்பிட்டு டாய்லெட்டு தான் ரொப்பின்னு கிடக்கிற. அதனால் குருன்னு சொன்னால் ஞான நிஷ்டை இருக்கணும். ஞான நிஷ்டை ஞானம் வந்தால் எல்லாமே வந்துடும். யோகம் வந்துடும், யோக நிஷ்டை வந்துடும், பிரம்மனிஷ்டை வந்துடும். ஞான சிரவணம் பண்ணுறதுக்கு அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு பெரிய வரம் சிரவணம். காது கொடுத்து கேட்குறது, ஏகாந்தமாக உட்காந்து கேட்குறது. அறிவு தான் எல்லாமா செய்யுது, எல்லாத்தையும் அறிவு தான் செய்யுது. உன்னை யோகியாக மாற்றுறதும், ஞானியாக மாற்றுறதும், சித்தனாக மாற்றுறதும், பிரம்மஸ்வரூபமாக மாற்றுறதும் சிரவணம் சிரவணம் சிரவணம். ஏகாந்தமாக உட்காந்து ப்ரைம் டைம் கொடுத்து உட்காந்து கேளு. நீ செய்கிற வேலைகள் எல்லாம் வெளியில் நீ செஞ்சிகிட்ருக்க, இது வரைக்கும் செஞ்ச வேலை, இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை எல்லாமே என்னது? உன்னை விட்டு விலகி போயிடும். இது உன்னை விட்டு விலகாது, உன்னோடவே வாழும் ஞானம். கோகுலம் எதுனா அதுதான் வைகுண்டம். கோகுலம் வைகுண்டத்தை காமிக்கணுங்கிறத கோகுலத்தை காமிச்சாங்க.
தாப்பா அஸ்த தத்திரத்தே துமாக, ரிஷிகள் எல்லாம் மரங்கள். அந்த வனத்தில் ரிஷிகள் எல்லாம் மரங்கள். லோபம் குரோதாதி தைத்தியா, காமக்ரோதாதிகள் இருக்குல்ல 6 பகைவர்கள், அவங்கெல்லாம் அசுரர்கள், பகைவர்கள், தைத்தியா. காலிகால திரஸ்கிருத்தக, கலிகால திரஸ்கிருத்தக, இந்த ஜபத்தினால கலிகாலத்தை விரட்டலாம். கோபரூபோ ஹரிஹி, கோபரூபோ ஹரிஹி, இப்போ ஹரி கோபரூபனாக இருக்கிறார். சாக்ஷான் மாயா மாயா விக்கிரக தாரணா, இந்த ஹரி பிரம்மமானது மாயாவோட சேர்ந்து கிருஷ்ணனா அவதரிச்சிருக்கார். அவரை அறிவது துர்போதம் குஹக்கம் தஸ்ய மாயையா மோகித்தம் ஜெகத். அவரால் இந்த மாயை உருவாக்கப்பட்டது, மாயையினால் ஜெகத் உருவாக்கப்பட்டது. எல்லாமே ரொம்ப சூக்ஷ்மம், அறிவது கடினம். ஆமாம், இந்த சச்சிதானந்தத்துக்கு ஒரு மாடல் கேட்டால் குருவை நம்ம தாராளமாக சொல்லலாம். அவங்க சத்தாக இருப்பாங்க, சுகிருதாக இருப்பாங்க. சத்துனா சுகிருது, சித்துனா அறிவோடு இருப்பாங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அழுது வடிய மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்காங்க? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருக்காங்க? பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு? பிரச்சனை அவங்கள தொடாது. அப்போ குருவை சச்சிதானந்த ஸ்வரூபமாக தாராளமாக பார்க்கலாம். சச்சிதானந்தம் நிலையை தொட்டவங்க யாருன்னா குரு தான். அவங்க இன்றைக்கி புதுசாக இல்லை, பிறந்ததுலேருந்து குருவெல்லாம் பிறக்கிறாங்க, தயாரிக்கப்பட்டவர்கள் அல்ல. அது ஒரு காலத்தில் வெளிப்படும். அப்புறம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு மட்டும் அந்த பிரம்ம ரகசியத்தை ஓப்பன் பண்ணுவாங்க. முருகப்பெருமானுக்கு அந்த பேர் இருக்குது சஹஸ்ரநாமத்தில், பிரிய தர்ஷனாய. தனக்கு பிரியமானவர்களுக்கு தன்னை காட்டுகிறான், தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தன்னுடைய ஞானத்தை காட்டுகிறான், ஆனந்தத்தை காட்டுகிறான், ஹிருதத்தை காட்டுகிறான், அன்பை காட்டுகிறான், ஆனந்தத்தை காட்டுகிறான், அறிவை காட்டுகிறான். இதானே இறைவனும் செய்கிறான். இறைவன் என்ன செய்கிறான்? ஆனந்தத்தை காட்டுறான், அறிவை காட்டுறான், அன்பை காட்டுறான். அதான் நடக்குது. எங்கேயோ நடக்குது, ஏதோ ஒரு இடத்துல நடக்குதுங்கிறது இல்லை, முன்னாடியே இது நடந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே என்ன லைவாக உதாரணம் வேணும் சொல்லுங்களேன், யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இல்லை ஜி, குருவை விட ஒரு சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இவங்கள பார்க்குறேன், யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சொல்ல முடியாது, பரம்பொருளை தான் சொல்ல முடியும். இல்லைன்னா ஞானமுள்ள அப்பாவாக இருந்தால் அப்பாவை சொல்லலாம். ஏன்? அன்பை காட்டுவாங்க, ஆனந்தத்தையும் காட்டுவாங்க, ஞானம் இருந்தால் அறிவையும் காட்டுவாங்க. ஒரு நல்ல அப்பா அறிவை காட்டணும், மெய்யறிவு, பொய்யறிவு இல்லை, மெய்யறிவை காட்டணும். நீ எடுத்துருக்க கோல் நல்ல கோல் தான், ஆனால் அதில் நீ டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னால் ஒன்றே நீ அழிச்சிக்க கூடாது, சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு அறிவு, தெளிவான அறிவு இருந்தால் எங்கேயும் அங்கே ட்ரபுள் இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுறான், ஃபெயில் ஆகிட்டா உடனே லைஃப்பை இது பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பேரண்ட்டு என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். பேரண்ட்டே என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பல குழந்தைங்களுடைய மரணத்துக்கு அந்த பேரண்ட்டுக்கும் இன்டைரக்டாக கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல டீச்சராக சொல்கிறேன், டீச்சிங்கில் இருந்ததுனால சொல்கிறேன். இந்த குழந்தைங்களை சரியாக வழி நடத்துறது கிடையாது, ப்ரெஷரை ஓவராக கொடுக்கறது, இன்டைரக்டாக கொடுக்கறது, சொந்தக்காரங்களை வச்சு கொடுக்கறது, நண்பர்களை வச்சு கொடுக்கறது. அது பஸ்ட் ஆகிடுமா வேண்டாமா? பஸ்ட் ஆகிடுமா ஆகாதா? அதுவாக முடிவெடுத்து அதுக்கு ஒரு திறமை இருக்குது, அது முயற்சி பண்ணி மேலே வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் பேரண்ட்டு. அது ஒரு செடி மாதிரி, அமிர்தமான ஒரு செடி. அந்த செடியை நன்றாக வளர்க்கணும். அதுக்கு உரம் கொடுக்கலாம், வெப்பம் கொடுக்கலாம், வெளிச்சம் கொடுக்கலாம். அதுக்கு அதை போட்டு வளைச்சி கட்டி உயிர் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அது பெரிய டார்ச்சர். உங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அது ஒன்றும் ஓடி போயிடுது, இல்லை உலகத்தை விட்டே போயிடுது. அது நல்ல செடினா அதுவாக வளர்ந்து வரையன், அதுவாக மலரையன், அதுவாக வரதான் உத்தமம்.
நீ அதை போட்டுக்கிட்டு உன்னுடைய கருத்து கொள்கையெல்லாம் வச்சு திணிக்கிற. நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்குதா இல்லையா? நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்றி விட்டுறது, பொய்யை ஏற்றி விட்டுறது, பொய்யை நிறைய எக்கச்சக்கமாக ஏற்றி விட்டுறது. ஏன் மெய்யை சொல்லிக் கொடுக்க அறிவு இல்லை உனக்கு? அமைதியும் ஆனந்தமும் இறைநிலையும் தான் மெய்ப்பொருள்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த பேரண்ட்டுக்கு இருக்கு? எந்த பேரண்ட்டு முக்தி கேளு ஞானத்தை கேளு எந்த பேரண்ட்டு சொல்லி தரீங்க? இறைவன்ட்ட ஞானத்தை கேளு எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். இந்த 5ஐயும் வீடு மனைவி மக்கள் பணம் நோய்த்து இருக்கிற 5ஐயும் 6வது இருக்கக்கூடிய முக்தி கொடுக்குங்க. முக்தி மட்டும் இல்லை, சித்தியும் கொடுக்கும். அது சித்தினா நீ கேட்குறது கிடைக்கிறது, கேட்குறது நினைக்கிறது நடக்கிறது. ப்ரெஷரை கொடுத்து கொடுத்து சாகடிக்கிறது. அப்புறமா யார் மேலேயோ பழிய போடுறது, அரசாங்கத்து மேலே பழிய போடுறது. அவர் தான் காரணங்கிறது. அவர் பேரையாவது சொல்கிறது. தெருவில் கரண்ட்டு ரைட்டு ஒரு டியூப்லைட் பீஸா படிச்சு இது உடனே பிஎம் தான் காரணம் சொல்கிறது. மற்றவங்க மேலே பழிய போடுறது. இப்போ இந்த மாயா மோகிதா ஜகத்தை அறியறது இப்போ சச்சிதானந்தம் விக்கிரகம் குருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் அப்படி நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ? உங்கள்கிட்ட ஒரு பக்தி இருக்குது, சிரத்தை இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகள். இறைவன் ஏன் வேதம் அவரை முன்னிறுத்துது? அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சுவாமியை முன்னிறுத்துவார். வேதம் ஃபுல்லாக குருவை சொல்லுவான், குரு இறைவனை பிரம்மத்தை சொல்லுவாங்க. புரியுதா? அவ்வளோ கேப் இருக்குது. எவ்வளவு நம்ம எளிமையாக அவரை நம்ம தொடர்பில் இருக்கோம். அதை எப்படி சரியாக பயன்படு, அதுக்காக சொல்கிறேன். எவ்வளவு அரிய பொக்கிஷமான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, அதை மிகச்சரியாக பயன்படுத்தக்கூடிய நுட்பமான அறிவு தாங்க ஞானம். இவர் தேடுறவனை கேட்டு பாருங்கள், எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் தேடுறான். அதனால தான் தேடி வரட்டுன்னு வெயிட் பண்ணுறது. பல பேருக்காக அடியேன் வெயிட் பண்ணியிருக்கேன், வந்து சேர்ந்துருக்காங்க. இப்போ முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்காங்க பல பேர். இன்னமும் நிறையா பேருக்காக வெயிட் பண்ணுறேன், அதுக்கு மட்டுமே வெயிட் பண்ணிகிட்டே இல்லை, என் வேலையை பார்த்துட்ருக்கேன். ஆனால் வெயிட் பண்ணுறேன். என் வேலையை நிறுத்த மாட்டேன், யாருக்காகவும் என் வேலை நிற்காது. என்னுடைய பயணம் ஒரு நதி மாதிரி தான், அது பரம்பரை நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஒரு நதி மாதிரி தான் வாழணும். இப்போ என்னாச்சு? துருஜயா ஷா சுரைஹி சர்வ திருஷ்டி ரூபா பவேத் த்வஜக. இந்த மாயா துர்ஜயா, வெல்ல முடியாத மாயா, சுரைஹி தேவர்களே அப்பாயின் பண்ணுது. சர்வ திருஷ்டி ரூபா, பலவிதமான திருஷ்டி ரூபா, ஒருத்தரை புரோகிதராக போடுது. யார் இது? பிரம்மா. நிலை யாகம் செய்கிறதுக்கு நீ தான் அதிகாரி, பிரம்மா. அது பிரம்மபீடம்னு ஒன்று இருக்குது. யாகத்தில் பிரம்மபீடம்னு அதில் உட்காருவாங்க. 4 வேதம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க உட்காருவாங்க, உட்காந்து அந்த யாகத்தை வழி நடத்துவாங்க. பிரம்மா, அத்தர்வியோ, ஹோதா, இப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ருத்ரே ஏன கிருத்த வம்ச தஷ்ய மாயா ஜகத் கதனம். ருத்ரோ ஏன கிருத்த, ருத்ரனை என்னவா பண்ணியிருக்குன்னா புல்லாங்கல்லாம் மாற்றி வச்சுருக்கு மாயா. அப்புறம் ஜெகத்தை பற்றி என்ன சொல்லணும்? என்னெல்லாம் தெரியுமா பண்ணோம் இந்த மாயா? சுரானாம், இந்த தேவர்கள் இருக்காங்கள, அவங்களுடைய பலத்தையும் ஞானத்தையும் டக்குன்னு மறைச்சிடும். தேஷாம் ஞானம் ஹிருத்தம் ஷனாத், ஒரு செகண்டில் அப்படியே மாயை போட்டு அப்படி பண்ணி அவன் கொஞ்சம் நேரத்தில் மயக்கத்தில் வச்சு ஹிப்னாட்டிசம் பண்ணிவிடும். யார்? மாயா. சேஷநாகோ பவ திராம், பலராமன் தான், சேஷநாகன் தான் பலராமனாக பிறந்திரு. கேரக்டரு தத்துவம் தான் கேரக்டராக மாறுது. அது சொல்லுது ஒவ்வொருத்தன் யார் யார் என்னன்னு. கிருஷ்ணோ பிரம்மைவ சாஸ்வதம், கிருஷ்ணன் பிரம்மமே நிலையானவர். இப்போ நம்மளை அறியுங்கிறது ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னது தானேப்பா. அது என்ன அறிய? நீ நல்லா தியானம் பண்ணி அந்த சொன்ன வார்த்தையை நினச்சிப்பார். அந்த அறிவு நிலை மாறும்.
இந்த தெரிதல்ங்கிறது அறிதலாகி புரிதலாகி உணர்வாகி வாழும் நிலைன்னு சொல்கிறேன்ல, அது வந்து தியானத்தில் அது நடக்குது. அறிதல் மேலோட்டமாக இல்லாமல் ஆழ்ந்த அறிவு, புரிதல் மேலோட்டமான புரிதல், ஆழ்ந்த புரிதல். உணர்வு மேலோட்டமான உணர்வு இல்லை, ஆழமான உணர்வு. புரியுதா? அங்கே தான் நீங்கள் செயலுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் செயல்பட மாட்டீங்க, உங்களை யாராலும் செயல்படுத்த முடியாது. இப்படி நீங்கள் ஆழமாக போக போக கடைசி வார்த்தை எந்த வார்த்தையோ அதுவாக நீங்கள் ஆகிடுவீங்க. கடைசி வார்த்தை நீங்கள் இத்தனை வார்த்தைகள் 1000 வார்த்தைகள் அடின்னு சொல்லித்தரேன்ல, 1000 வாக்கியத்தை 10,000 மந்திரம் 1000 வாக்கியமாகி 1000 வார்த்தையாக போகுது. இந்த 1000 வார்த்தையில் 100 வார்த்தையாகி 10 வார்த்தையாகி 1 வார்த்தையாக மாறும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஆழத்தில் இருப்பீங்க. இந்த ஒரு வார்த்தை உங்களை நெருங்கும் போது அந்த வார்த்தை தான் உங்களை நிரந்தரமான நிஷ்டையை கொடுக்கறது. புரியுதா? அதுதான் விசாரம்னு பேர். விசாரம் செய்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. படியனே சொல்லுவேன்ல, இப்போ எனக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, நான் எதுக்கு சொல்கிறேன்? சுகிருதம் சத்தியம், சத்தியம் ரித்தம் சுகிருதம்னு இந்த 3 வார்த்தை. வாழ்க்கை எப்படி நடத்துகிறோம்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் நம்மளுடைய கடமையை அவங்களுக்கு நிச்சயமாக ஸ்ரத்தையோடு, இறைவனை சேர்த்து தான் சொல்கிறேன், பக்தி ஸ்ரத்தையோடு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அவங்கள்ட்ட எந்த ரிட்டர்ன்ஸும் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க கொடுத்தா சந்தோஷம், கொடுக்காருனா நீ உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். அது எப்படி? நான் இப்படி பண்ணியிருக்கேன், நாங்கள் 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், வியாபாரமாக பண்ணியிருக்கீங்க. அப்போ வியாபாரம் வந்தால் நஷ்டம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், உட்காந்து ஆட வேண்டியது. இதெல்லாம் அழுந்த ஆண்டு இது வரைக்கும் போதும். நான் நிறைய போயின்னு இருக்கேன். என்னாச்சு? மந்திரம் வந்து எது வரைக்கும் தெரியுமா பார்த்துருக்கோம்? கிருஷ்ணோ பிரம்மைவ சாஸ்வதம், 12வது மந்திரம். படித்து கிழிச்சிட்டேன் கருணாக. எங்க இந்த 10 நம்பர் வரலையா? அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல சிவ. திவேல் முருகனுக்கு அருள்வாய், அருள்வாய், உலகாய் இலகாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே.